குன்றத்தூரில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாகனம் தொடங்கி வைப்பு. துண்டு பிரசுரம் வழங்கிய கலெக்டரிடம் செல்பி எடுக்க முயன்ற நபரை தடுத்து நிறுத்திய பாதுகாவலர். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் விழிப்புணர்வு வாகனம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாகனத்தை காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்ற வாகனத்தையும் இயங்கி வைத்து அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற ஸ்டிக்கர்களை வாகனத்தில் ஒட்டி வைத்து கையெழுத்து பேரணியும் தொடங்கி வைத்தனர். அப்போது பொதுமக்களிடம் 100% வாக்களிப்பதை குறித்து தொண்டு பிரசுரங்களை வழங்கினார். பிரசுரத்தை வழங்கிய நபர் ஒருவர் மாவட்ட கலெக்டருடன் செல்பி எடுக்க முற்பட்டார். அப்பொழுது அருகிலிருந்த கலெக்டரின் பாதுகாவலர் அந்த நபர் கையை பிடித்து இழுத்துவிட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது. உடன் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பலர் இருந்தனர். கூடாது. நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு. ஓட்டுங்கிறது நமது உரிமை, ஓட்டு போடுவது நமது கடமை. குன்றத்தூர் நகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம், இந்திய ஜனநாயகத்தில் பங்கு பெறுவோம். அனைவரும் வாக்களிப்பேன். வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை. எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது. நமது இலக்கு 100% மக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். நமது வாக்கு நமது உரிமை. சரியான வாக்களிப்பு நாட்டின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும். வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம், இந்திய ஜனநாயகத்தில் பங்கு பெறுவோம். அனைவரும் வாக்களிப்பேன். வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை. எந்த ஒரு வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது. நமது இலக்கு 100%. உங்கள் வாக்கு உங்கள் குரல். விழிப்புள்ள வாக்காளர் தேசத்தின் எதிர்காலத்தை எழுதுகின்றார். உங்கள் வாக்கு உங்கள் குரல். கொஞ்சம் தெளிவாண்ணா. அதை அடக்கிவிடாதீர்கள். வாக்கு சதவீதம் மக்களின் விழிப்புணர்வை ஜனநாயக தேர்தலை அரசு எதிர்கொள்வதற்கான நியாயமான வழி. தேர்தலை ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றது. ஜனநாயகம் மக்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கின்றது. வாக்களிக்க மறக்காதீர்கள். ஜனநாயகத்தின் முக்கிய பண்டிகையை தேர்தல். ஒரு நிமிடம் வாக்களிக்க நேரம் ஒதுக்குங்கள். தேசத்தின் வளர்ச்சிக்கு வாக்களியுங்கள். தேசத்தின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதமே வாக்கு. வாக்குரிமையை சமுதாய மேம்பாட்டிற்கு சிறந்த வழி. வாக்களிப்பது கடமை, அதுவே எமது உரிமை. சுதந்திரமாக வாக்களிப்போம், ஜனநாயக ஆட்சியை நிலைநிறுத்துவோம். பாலாஜி
கொஞ்சம் முன்னாடி இருந்தா மேடம் அப்படி இல்லைங்க ஃபோட்டோ இல்லை உட்காருங்க